சார் 12th போர்டு எக்ஸாம் வருது, எனக்கு பாத்தீங்கன்னா 60+ மார்க் வாங்கணும், 70க்கு 100க்கு 90+ மார்க் வாங்கணும். இந்த 100க்கு 90+ மார்க் வாங்கணும் அப்படின்னா நான் எல்லா யூனிட்டும் படிக்கணுமான்னு கேட்டா தேவை இல்லை. சார் என்ன சார் சொல்றீங்க, 90+ மார்க் வாங்குறதுக்கு எல்லா யூனிட் படிக்க வேணாமா? தேவை இல்லை. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நீ 100க்கு 100 மார்க் வாங்குறது கூட நீ எல்லா யூனிட்டும் படிக்க வேண்டாம். இது நான் மட்டும் சொல்லல, நான் எங்க டீம்ல இருக்கிற பிருத்வி சார் ஆகட்டும், சரியா பிரைட்டன் சார், இவங்க எல்லார்ட்ட கேட்டுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்களோட டீச்சிங்லையும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஈவன் உங்க ஸ்கூல்லேயே சொல்லியிருப்பாங்க எல்லா யூனிட்டும் நீங்க படிக்க வேண்டாம். அப்ப எந்தெந்த யூனிட் சார் படிச்சா போதுமானது? இங்க தாண்ட நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. நம்ம என்ன பண்ண போறோம் இனிமேல்? ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும். சரியா? ஒர்க்கிங் ஸ்மார்ட் டசன்ட் மீன் ஒர்க்கிங் லெஸ். நம்ம கம்மியா ஒர்க் பண்ண போறது இல்லை. இவ்வளோ நாள் நம்ம என்ன உழைப்பு போட்டோமோ அதை விட அதிகமான உழைப்பு போடணும். ஆனா இந்த உழைப்பு எதுல போடணும்? இட் மீன்ஸ் ஒர்க்கிங் ஹார்ட் வாட் ட்ரூலி மேட்டர். எதை படிச்சா கரெக்டா இருக்கும். சரியா? இப்ப ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோ, வேவ் ஆப்டிக்ஸ்ல பார்த்தனா அவ்வளோ கொஸ்டின் இருக்கும்டா, 2 மார்க்ல அவ்வளோ கொஸ்டின் இருக்கும். நீ எல்லா கொஸ்டினையும் படிக்கிறத விட்டுட்டு எது இம்பார்ட்டன்ட் சொல்றோமோ அந்த கொஸ்டினை மட்டும் படிச்சா போதுமானது. நீ எல்லாத்துலயும் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா? என்ன பண்ணணும் சார்? 2020ல 2021 எக்ஸாம் நடக்கல, 22, 23, 24 and 25 இந்த 5 வருஷம் நம்மளுக்கு போர்டு எக்ஸாம் நடந்திருக்குது புது புக் வந்ததுக்கு அப்புறமேல். அப்ப 5 வருஷம் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை பார்த்தா போதும். சார் எனக்கு அதெல்லாம் பார்க்க டைம் இல்லை அப்படின்னா நாங்க சொல்றதை அப்படி பிளைண்டா ஃபாலோ பண்ணு. நாங்க பார்த்தோன்னா நம்ம சேனல்ல 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் அண்ட் 1 மார்க் கொஸ்டின், இது ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கு தனியா நடத்துவோம், செகண்ட் வால்யூம் புக்கு தனியா நடத்துவோம்டா. புரியுதா? இப்ப பிசிக்ஸ் பத்தி பேசணும். பிசிக்ஸ்ல மொத்தம் 10 யூனிட் இருக்குடா. 10 யூனிட் 11வது யூனிட்ல கணக்கிலே வேண்டாம். 10 யூனிட்ல இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 1 மார்க் நடத்த போறேன். இப்ப நீ என்ன பண்ணணும் சார்? நீ ஏதாவது ஒரு 7 யூனிட் சூஸ் பண்ணிக்கோ. சரியா? நீ ஏதாவது ஒரு 7 யூனிட் சூஸ் பண்ணு. சரியா? எந்த 7 அது உன் சாய்ஸ். சரியா? அது உன் லைட்டா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணு. ஒரு யூனிட்ல, சரியா, ஒரு யூனிட்ல நான் 10 கொஸ்டின் படிச்சேன், அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு யூனிட்ல 3 கொஸ்டின் இருக்கு, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. எது ஸ்மார்ட் ஒர்க் சார்? எந்த கொஸ்டின் எந்த லெசன்ல கம்மியான கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை படிச்சுக்கோ. ஏன்னா எல்லா யூனிட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது. அப்ப எப்படி பார்த்தாலும் எனக்கு இந்த யூனிட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பான், இந்த யூனிட்ல இருந்து. இதுல நான் 10 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் கேட்பான், இதுல நான் வெறும் 3 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின். அப்ப இதை படிக்கிறது பெட்டர் சார். சொல்றது புரியுதா? இதான் ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது. அப்ப இந்த 7 யூனிட் படிச்சாலே போதுமானது பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்னி ஜுவாலஜிக்கு அந்தந்த ஃபேக்கல்டி கிட்டே கேளு, சார் எவ்வளவு யூனிட் படிச்சா போதும். இல்ல அப்படின்னா சார் யூனிட் கணக்கே விட்டுரு. ஓகே? இப்ப நான் பாத்தீங்கன்னா இந்த 2 மார்க் கொஸ்டின் கூட யூனிட்டா கொடுப்பேன். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 1 மார்க் கொஸ்டின் யூனிட்டா கொடுப்பேன். ஏன் அப்படின்னா உனக்கு ஃபியூச்சர்ல போய் எனக்கு இந்த யூனிட்ல இந்த கொஸ்டின் படிச்சா போதுமானது, இந்த யூனிட்ல இது படிச்சா போதுமானது. ஒரு சில ஃபேக்கல்டி எப்படி கொடுப்பாங்க, மொத்தம் 40 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அந்த 40 கொஸ்டினே படிச்சா போதும். ஃபுல்லா புக்குக்கே 40 கொஸ்டின் நீ படி. புக்கு 40 கொஸ்டின் படிச்சாலே போதுமானது. உனக்கு அதுல இருந்தா கண்டிப்பா எல்லா கொஸ்டின் வரும். ஈவன் இதே ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா பிருத்வி சார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ போர்டு இல்ல, இந்த ஹாஃப் இயர்லி கொடுத்துருப்பாரு. அவர் கொடுத்த கொஸ்டின்ல இருந்து 8 கொஸ்டின் வந்துருச்சுடா. அப்ப யோசிச்சு பாரு, 8 கொஸ்டின்னா ஒரு கொஸ்டின் 5 மார்க் வச்சா 8 கொஸ்டின் எவ்வளவு ஆச்சு? 40 மார்க் ஆச்சுடா. சொல்றது புரியுதா? அப்ப இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, நாங்க என்ன சொல்றோமோ ஃபாலோ பண்ணிக்கோ. சேனல்ல பார்த்தா இந்த மாதிரி சீரீஸ் ஆரம்பிச்சாச்சு. இந்த வீக்கெண்டுக்குள்ளார பார்த்தனா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இதெல்லாம் முடிஞ்சு போயிடும். ஓகே? அப்போ ஒரு புக்கு ஃபுல்லா முடிச்சாச்சு. ஒரு புக்கு ஃபுல்லாவே நீ முடிச்சிடலாம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் முடிச்சிட்டோம்னா ஒரு புக்கு ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்ப பிசிக்ஸை பொறுத்து யோசிச்சு பாரு, ஒரு புக்கு ஃபுல்லா முடிச்சுன்னா 5 யூனிட் முடிஞ்சிரும்டா. 5 யூனிட் முடிஞ்சிடும். அப்ப செகண்ட் வால்யூம் புக் நான் டீச் பண்றப்ப நீ ஏதாச்சும் ஒரு 2 யூனிட் சேர்த்தா போதும். இது வந்து சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் மாறும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரியை பொறுத்த நீ பார்த்தனா 15 யூனிட் இருக்கு. அப்ப அந்த 15 யூனிட்ல எத்தனை யூனிட் படிச்சா போதுமானது? சார் யூனிட் வைஸே வேணாம், எனக்கு எதனா இம்பார்ட்டன்ட் சொன்னா போதும்னா அது மாதிரி கேளு, ஃபேக்கல்ட்டிட்ட கேளு. ஃபேக்கல்ட்டி கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாருமே சப்போர்ட்டிங் ஃபேக்கல்ட்டி, எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா உன்னால முடியுமா முடியாதுங்கிறத நீ டிசைட் பண்ணு. சொல்றது புரியுதா? ஹார்ட் ஒர்க்கை நிப்பாட்டாத. சரியா? நாங்க உனக்கு நல்லா பாரு, நாங்க உனக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்றதை சொல்லி தரோம். ஸ்மார்ட் ஒர்க், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு. என்ன படிக்கணும் சார் நாங்க சொல்லிடுறோம், அதை மட்டும் படிச்சுக்கோ. சரியா? 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் சொல்றோம். 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் சொல்றோம். புக் இன்சைட் கொஸ்டின் நான் கவர் பண்ண போறேன். புக் இன்சைட்ல என்னென்ன கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்கு அதையும் கவர் பண்ணுவோம். அப்ப இந்த ஸ்மார்ட் ஒர்க் கூட சேர்ந்து நீ ஹார்ட் ஒர்க் போட்டாலே கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும்.
நீ அதே ஹார்ட் ஒர்க் போடு. நீ இதுக்கு முன்னாடி 4 மணி நேரம் படிச்சனா இனிமேல் 4 மணி நேரம் படி. ஆனா எதை படிக்க சொல்றோமோ அதை மட்டும் படிச்சுக்கோ, மத்த எல்லாத்தையும் விட்டுரு. இது பண்ணாலே போதும், உன்னோட கேரண்டி சக்சஸ். சரியா? இனிமேல் சரியா நீங்க சக்சஸ் நோக்கி போக போறீங்களா? நீ உன்னையே நம்பு. ஓகே, நீ உன்னையே நம்பு. இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணு, உன்னோட மார்க் தானே இம்ப்ரூவ் ஆகும். சக்சஸ் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போய் சக்சஸ்ங்கிற வார்த்தையை டைப் பண்ணி எனக்கு தெரியணும் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருந்தாச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது நாங்க இந்த வீடியோஸ் ஃபுல்லா சீரீஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம். 8 வீடியோல பாரு, பிசிக்ஸ் ஃபுல்லா 12th பிசிக்ஸ் ஃபுல்லா முடிக்க போறோம். 11th ஸ்டூடெண்ட்ஸா 11th இதே தான் 8 வீடியோல 11th பிசிக்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரியா? இதே மாதிரி ஒரு ஃபேக்கல்ட்டி உனக்கு கம்ப்ளீட் பண்ணுங்க. மேத்ஸ் சாரா 8 வீடியோல மொத்தம் மேத்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறாங்க. ஓகே, எப்ப சார் இந்த சீரீஸ் எல்லாம் முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட் ப்ராபப்லி February எண்டுக்குள்ள, இந்த February செகண்ட் ஹாஃப்குள்ள இந்த சீரீஸ் முடிஞ்சிடும். சரியா? ஸோ இதை ஃபாலோ அப் பண்ணா போதுமானது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ண நான் சொல்லி தரேன், ஹார்ட் ஒர்க் பண்ண நீ ரெடி. நம்ம சேர்ந்து சக்சஸ் நோக்கி போகலாம். தேங்க்யூ ஸோ மச்.